நம்ம மணியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் செட்லேயே இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது நம்ம மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும்போது, சின்ன சின்ன ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணும்போது மணியும் க்ரோ ஆகும், நம்மளோட மைண்ட் செட்டும் க்ரோ ஆகும். வெல்த்தி பீப்புள் அவங்களுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வச்சு தான், மைண்ட் செட் வச்சு தான் பில்ட் பண்ணுறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே வச்சுக்கிறாங்க. நம்மளுடைய பேட் பேக்ரவுண்ட், பேட் லக், அந்த மாதிரி என்விரான்மெண்ட் எதையுமே வந்துட்டு நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. நம்ம சேஞ்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வேறு எதுவுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கவும் கூடாது. மணியை வந்துட்டு நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அது நம்மளையும் க்ரோ பண்ணி விடுவோம், மணியும் க்ரோ ஆகும். ஃபினான்ஷியலாக ஸ்டக் ஆகிறதுக்கும் ஃபினான்ஷியலாக லாஸ் ஆகிறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி லாஸில் இருக்கீங்களா இல்லை ஸ்டக்காக இருக்கீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்கள் தான் உங்களை டெவலப் பண்ணி உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி ஃபினான்ஷியலாகவும் வெல்தியாகவும் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய கிளாரிட்டி பவர் க்ரியேட் பண்ணணும். ஸோ மணி மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ஃபினான்ஷியலாகவும் ஸ்டேபிளாகவும் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.